வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்கள் சுசி. இறைவன் ஞானவெள்ளி மெய்பெறான் ஞானசித்தர் அவர்கள் உலக மக்கள் அன்பாக அமைதியாக பகையின்றி வாழ அருளிய கொடைதான் ஞானபோதனை. இந்த ஞானபோதனை புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இன்றே செய். இன்றே செய், நன்றை காலந்தாழ்த்தி போடாதே. கைவிட்டு போகலாம், செய்ய முடியாமலும் ஆகலாம். நல்லது என்று உணர்வதற்கே அனுபவமும் ஆதரவும் வேண்டும். நல்லது வாய்ப்பது அரிது. நல்லதை நினைக்கவும் நல்லதை செய்யவும் வாய்ப்பு அமைகிறது என்றால் விட்டுவிடக்கூடாது. காலம் நம் கையில் இல்லை. அதன் போக்கில் ஓடி வெற்றியை வீட்ட வேண்டிய நிலையில் மண் வாழ்க்கை. வாய்த்த காலத்தை வசப்படுத்தினால் வளம், அதுவே பலம். தடுமாற்றமும் தயக்கமும் இடையில் புகுந்தால் நிலைமாற்றம் உண்டாகிவிடும். ஒத்தி போடும் குணத்தை வெட்டி போட வேண்டும். வெற்றி தோல்வி என்பது உன்னை தாண்டியது. முயற்சி என்பது உன்வசமானது. எந்த வினைக்கும் ஓர் ஆரம்பம் முடிவு உண்டு. காலந்தாழ்த்தாது செய்யும் வினைகள் உரிய நேரத்தில் முடிந்து உற்ற பலனை தரும். வாய்ப்பின் கதவு 4 புறத்திலும் திறந்திருக்கும். யாரும் உள்ளே புகுந்து தட்டி பறிக்கலாம். கவனத்தோடு கையாளும் போது காரியம் பலனாகும். எண்ண ஓட்டம் மாறி மாறி வருவதால் நினைப்பு நிலை தடுமாறி செயல் தடைப்படலாம் என்பதால் எண்ணியதை எண்ணியாங்கு உடனே செய்வதே கடன். என்றும் நல்ல சிந்தனை, நல்ல செயல், நல்ல தொடர்போடு இருந்தால் சமூகத்தில் ஆதரவும் நிலைக்கும். வாழ்வோம் வாழ்விப்போம்.